வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகின்றேன். போன காணொளியில் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில பரிகாரங்களை இப்போ நான் சொல்ல இருக்கேன். ஒரு சில பேருக்கு தூக்கமே வராது. அப்படியே வந்தாலும் கெட்ட கெட்ட கனவுகள், பயமுறுத்துகிற மாதிரியான கனவுகள் வரும். சில பேருக்கு தூக்கத்தில் ஏதோ நெஞ்சு அமுத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கு சிறந்த பரிகாரம் என்னென்னா, நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வெள்ளருக்கு நம்ம நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அந்த வெள்ளருக்கு சின்ன துண்டு எடுத்து விநாயகரை நல்லா வேண்டிக்கிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி, எந்த மந்திரம் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லலாம். விநாயகரை வேண்டிக்கிட்டு அந்த வெள்ளருக்கு துண்டை நம்ம படுக்கைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நெத்தியில் விபூதியை பூசிக்கிட்டு தூங்கினோம்னா அந்த தொந்தரவுலேருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக, நண்பன் மாதிரி பழகி துரோகம் செய்வாங்க. நமக்கு பின்னாடி நம்மளை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லுவாங்க, துரோகம் செய்வாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா, அதுக்கு பெரியவங்க சொன்ன மிகச்சிறந்த ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம் என்னென்னா, தினம் காமாட்சி அம்மனை வணங்கிட்டு வரணும். நெய் தீபம் ஏற்றி காமாட்சி அம்மன் பதிகம் இருந்ததுன்னா அந்த காமாட்சி அம்மன் பதிகத்தை படிச்சுட்டு வர எதிரிகளே இல்லாமல் போயிடுவாங்க. இன்னும் சிறந்த பரிகாரம், கிராம தேவதை முத்துமாரியம்மன்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாரியம்மனுக்கு பூச்சட்டி ஏந்தி பூசூடி வலம் வந்தால் எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க. இன்னும் சிறந்த பரிகாரம், நம்ம குலதெய்வத்துக்கு மனதார வேண்டிக்கிட்டு 7 வாரம் செதறு தேங்காய் உடைச்சாலும் இந்த எதிரிகளோட தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.